மணமூட்டிகளை மிகப்பெரிய அளவில் பயன்படுத்தணும். மணமூட்டிகள்ங்கிறது வந்து அத்தனை ஸ்பைசஸும் வெறுமன ஃப்ளேவருக்காக மட்டும் இல்லை. மிளகா இருக்கட்டும், சுக்கா இருக்கட்டும், இல்லை இஞ்சியாக இருக்கட்டும், கொத்தமல்லியோ சீரகமோ வெந்தயமோ கருஞ்சீரகமோ, எல்லா மணமூட்டிகளும் ஸ்பைசஸும் ஏதாவது ஒரு நான் கம்யூனிகபிள் டிசீஸை தடுப்பதற்காகவே படைக்கப்பட்டது போல் இருக்கிறது. சீரகம் ஒன்னே போதும். சீர் பிளஸ் அகம்ங்கிறதுனால தான் சீரகம் பேரு. வயிற்றில் உள்ள பல்வேறு பிரச்சனைகளுக்கு அது நல்லது. மணமூட்டிகளினுடைய அத்தனை விஷயமும் ஒவ்வொரு நாளும் ஏதாவது ரெண்டு இருக்குதான்னு கொஞ்சம் ரீசெக் பண்ணிக்கணும். இன்னைக்கு நம்ம ஒரு ஒண்ணுமே இல்லையா, ஒரு துவையல் அரைச்சி வச்சிடலாம். கருவேப்பிலையில ஒரு துவையல், கருவேப்பிலை துவையல் மட்டும் நம்ம தினம் நம்ம சாப்பிட்டுட்டு அப்பப்போ சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா அது சர்க்கரையை கட்டுப்பாட்டில் வைக்க அது அளவுக்கு உதவி செய்யும். அதில் இருக்க கார்பனசாய்டு அப்படின்னு ஒரு ஆல்கலாய்டு இருக்கு. அந்த ஆல்கலாய்டு சர்க்கரையை ஐஜிடின்னு சொல்லுவாங்க. சர்க்கரை வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கக்கூடிய நபர்களை வந்து இம்பேர்டு குளுக்கோஸ் டாலரன்ஸ் இருக்கு இவருக்கு, இன்னும் 2-3 வருஷத்துல டயபெட்டிஸ் வந்துடும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அது வராமல் தடுப்பதற்கு கருவேப்பிலை போதும் அப்படின்னா. யார் நம்ம சொல்லலை, சிக்காகோவில் இருக்கக்கூடிய இலினாய்ஸ் பல்கலைக்கழகம் அதுக்காக ஒரு பேட்டன்ட்டே வாங்கிட்டான் வெறும் கருவேப்பிலையில். அதே மாதிரி எல்லா சின்ன சின்ன மணமூட்டிகளுக்குள்ளேயும் மிகப்பெரிய மருத்துவ குணங்கள் இருக்கிறது. ஒவ்வொன்றையும் இன்றைக்கு நவீன மருத்துவம் அதை சின்ன சின்னதாக பிரித்து அதனுடைய மூலக்கூறுகளை மாத்திரைகளாக மாற்றி கொண்டிருக்கிறாங்க. தேங்காய் எண்ணெய் எவ்வளவு முக்கியம்னு பல இடங்களில் பேசணும். தேங்காயெல்லாம் எங்கள் வீட்டில் வைக்கிறதே இல்லைங்க, அது வந்து கொலஸ்ட்ரால் கூடிரும்னு ஒரு 20 வருஷம் இந்த ஊரில் தேங்காயை வந்து பிள்ளையாருக்கு மட்டும் தான் காமிச்சாங்க. இப்போ கொஞ்சம் பேர் தேங்காயை வீட்டில் சேர்க்க ஆரம்பிச்சிருக்கு, கொஞ்சம் தெரிய ஆரம்பிச்சிருக்கு. ஆனால் தேங்காய் எவ்வளவு முக்கியமான விஷயம். எத்தனை 1000 வருஷமா நம்ம பயன்படுத்திட்டு இருந்தது. ஒரு நாள் 2 நாளா, எவ்வளவு காலம் எத்தனை மக்கள் அதை பயன்படுத்தினா அத்தனை விட்டுட்டு எவனோ ஒருத்தன் வந்து சொன்னான்னு சொல்லிட்டு தேங்காயில கொலஸ்ட்ராலே கிடையாது. தாவர பொருள்ல எப்படி கொலஸ்ட்ரால் வரும்? விலங்கினத்திலிருந்து வரக்கூடிய கொழுப்புல மட்டும்தான் நேரடி கொலஸ்ட்ரால் இருக்கும். தேங்காயில இருக்கிறது ஒரு சாச்சுரேட்டட் ஃபேட், அது வேற இது வேற. அந்த சாச்சுரேட்டட் ஃபேட் மட்டும் அதுல இல்லை. மோனோலாரின் அப்படின்னு ஒரு கண்டென்ட் இருக்கு தேங்காயில. அந்த மோனோலாரின்ங்கிற ஒரு விஷயம் தேங்காயை தவிர இருக்கக்கூடிய ஒரே இடம் தாய்ப்பால் மட்டும்தான். எவ்வளவு முக்கியமான பொருள் நண்பர்களே. நாம் ஒரு விஷயம் நம்ம அடுத்த தலைமுறைக்கு சொல்லி வளர்க்க வேண்டிய கட்டாயத்தில். நம்ம அடுத்த தலைமுறை இன்றைக்கு பெரிய பிரச்சனையை யார் தெரியுமா? இளைஞர்கள் இல்லை, 50களில் இருக்கக்கூடியவங்க தான் இன்னைக்கு பிரச்சனை. இந்த 50களில் இருக்கக்கூடிய நம்ம எல்லாரும் வந்து இந்த ஆங்கில வழி கல்வியையும் நாகரிகத்தையும் தவறாக புரிந்து கொண்டோம். அதுதான், அதாவது மேற்கத்தியம் வேறு நவீனம் வேறு. நவீனம் வேணும் நமக்கு. மரபுக்கும் பழமைக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, பழமையை நம்ம வேண்டாம் தான் விடணும், ஆனால் மரபை விடக்கூடாது. நண்பர்களை நாம் உரையாட வேண்டும். நம்ம மரபு குறித்த விஷயங்கள்ல, உணவுல என்னென்ன பழைய விஷயங்கள் இருந்தது, இந்த கஞ்சி எதற்கு, இந்த கொழுக்கட்டை எதற்கு, இந்த பணியாரம் எதற்கு, எத்தனை விஷயங்கள்லையும் இது எங்கிருந்து வந்துச்சு. எங்கள் வீட்டில் ஞாபகம் இருக்கு, மாமாவை சொல்லுவார், ஒரு நாள் சோறு சிந்திருச்சு, கீழே உட்காந்து சாப்பிடும்போது சோறு சிந்திருச்சு. கீழே உட்காந்து வரிசையாக உட்காந்து சாப்பிடுவோம். எடுக்கும்போது சோறு சிந்திரிச்சோடனே அதை என்ன செய்யறதுன்னு தெரில. நம்ம வேற படிக்கிறோமா, கீழே விழுந்தால் அது ஆய்பொருள் எடுக்கக்கூடாது, அதில் டோஸ்ட் இருக்குது, ஜேம்ஸ் இருக்குன்னு சொல்லியாச்சு. அதனால் அதை ஒரு அவலட்சணமாக அப்படி பார்த்துட்டு இருக்கிற தன்மை. அப்போ ஒரு நாள் அவர் கேட்டார், டே இந்த ஒரு பருக்கை எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணியிருக்கு தெரியுமா? தூரப்பட்டிருக்கிய. எங்கேயோ ஒரு விவசாயி தன்னுடைய மனைவியோடைய நகையை அடகு வச்சு அவர் வந்து நாத்தங்கால் போட்டு குடும்பத்தோடு போய் பயிர் பண்ணி, அதுக்கப்புறம் அதில் கிடைச்ச விஷயத்தை விற்க முடியாமல் திணறி, அதுக்கப்புறம் ஏதோ ஒரு குறைந்த விலையில் விற்று அவரும் கண்ணீரோடு இருந்துட்டு, அப்புறம் அவர்கிட்ட இருந்து ஒரு மண்டிக்கு போய், மண்டியிலிருந்து ஒரு கடைக்கு வந்து, கடையிலிருந்து ஒன்று வீட்டுக்கு வந்து, வீட்டில் உங்கள் அம்மா அதை வந்து அத்தனை பயணம் செய்து வந்த ஒரு பருக்கையை நீ இப்படி அலட்சியமாக தூர போடுறிய, இது சரியா? இந்த கேள்வி எனக்கு இன்னும் ஞாபகத்தில் இருக்கிறது. நாம அந்த மாதிரி ஒரு பேச்சு என்னைக்காவது நம்ம வீட்டில் பண்றோமா? நாம தூர போடக்கூடிய ஒரு பொருள்ல எத்தனை பேர் பட்டினியோடு குழந்தைகள் காத்து கொண்டிருக்கிறார்கள். ஒட்டுமொத்தமா அமெரிக்காவினுடைய ஒரு நாள் இரவு விருந்தில் தூர போடக்கூடிய உணவினுடைய எடை 220 மில்லியன் டன். 23 சப்சஹாரா நாடுகள், அதாவது சஹாரா பாலைவனத்தை சுற்றி இருக்கக்கூடிய நாடுகள்ல 23 நாடுகளின் ஒரு வருட தேவை அந்த உணவு தான். ஒரு நாள் அவன் தூர எறிகிற உணவு. இப்போ இந்த ஊர்ல உணவு பற்றாக்குறைங்கிறது என்ன? மனிதனே பற்றாக்குறை இருக்கீங்க. மனுஷனை மதிக்கிற பற்றாக்குறை இருக்கிறதுனால தான் அத்தனை பேரும் அரசியல், நாடு, எல்லை, மதம் அப்படின்னு சண்டை போட்டுட்டு ஒருத்தனை பட்டினியா வைத்து இன்னொருத்தன் ஆண்டு கொண்டு இருக்கிறான். அப்ப நம்ம இந்த விஷயங்களை சிறு குழந்தை முதலே நம்மளுடைய குழந்தைகள்கிட்ட, ஒரு மனிதனை முழுமையாக வளர்க்க வேண்டும் என்றால்
சமூகம் சார்ந்த விஷயம், சூழல் சார்ந்த விஷயம், மரபு சார்ந்த விஷயம், அத்தனை விஷயத்தையும் அவன் நவீனத்தோடு சேர்த்து வாழ்க்கையில கடத்தி கடத்தி கொண்டு வந்தாதான் அவன் வாழ்க்கையினுடைய முழுமையான ஒரு மனிதனாக வெளியே வருவான். வெறும் சோத்தை தின்னு, வெறும் உணவை தின்னு அவன் மட்டும் கட்டுமஸ்தா வரணும், உடம்பு நோயே இருக்கக்கூடாதுன்னு ஒரு சுயநல சிந்தனையில வளர்த்து பிரயோஜனம் இல்லை. அத்தனைக்குள்ளேயும் உணர்வுகளை நாம் கொடுத்துக்கிட்டே வரணும்.